இல்ல ப்ரோ, நம்ம எல்லாரும் ஒரு மாதிரி ட்ரைலர் பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம்ல, அந்த வைப் கிடைக்கல. ஆக்சுவலா படம் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சரி ஒரு மாதிரி எடுத்துட்டு போறாங்க, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் பார்த்தா அதுக்கப்புறமா போர் அடிக்குது. நான் படம் பார்த்தேன், எப்படி இருக்கு தனுஷ் படம்? படமா சொல்றீங்க? ஐயோ சத்தியமான ஐயோ எனக்கு உள்ள கண்ணாருது உள்ளுக்குள்ள கேளுங்களா இப்படி ஆடுது. இன்னும் நிக்கவே இல்ல, சான்ஸ் மூமெண்ட்லயே தான் உள்ள இருந்தேன் தியேட்டர்ல. ஏன்னா நான் ராயனுடைய படத்தை வந்து நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ராயன் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி உள்ள குத்துருக்கான் தலைவன். ஏரங்கன் மியூசிக் செதுக்கி இருக்கானுங்க. டான்ஸ்ல எல்லாருமே சட்டையை கைதிட்டு உள்ள ஆடிட்டே இருந்தோம் வெடி தியேட்டர்ல. அந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸ் உள்ள என்னன்னா சூப்பரா இருந்தது, செமையா இருந்தது. அந்த ஃபைட்டிங் சீன் லாஸ்ட்ல கிளைமாக்ஸ், அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், கேஜிஎஃப் கூட இந்த கலெக்ஷன் வந்து அள்ளி பிரிச்சு மேஞ்சிரும். பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ரொம்ப பூஸ்பம் தான் உள்ள இறங்கினா கேஜிஎஃப் வாரி சாப்பிட்டு போயிட்டாங்க. அந்த படத்தை உடச்சிரும் எங்க ராயன். ஓகேங்களா, நன்றி தெளிவா. நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு கூஸ்பம் சீன்ஸ்லாம், ஃபைட் சீன்ஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. அவர் அந்த ஃபைட் சீன்ஸ்ல அந்த 6 பேக்ஸ் எல்லாம் காட்டுவாரு, அப்போ சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு கேரக்டரும் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் வந்து நிறைய செதுக்கி வச்சிருக்காங்க தலைவன். தனுஷா வந்து டைரக்ஷன் சொல்லத்தால அவங்க அண்ணனை வந்து செதுக்கி இருக்காரு செல்வரகன். எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நிறைய படத்துல வந்து தனுஷா வந்து செதுக்கி இருப்பார் செல்வரகன். அண்ணனை வந்து தம்பி செதுக்கி இருக்கான். சொல்ல தேவையில்ல. எஸ் சூர்யா ஐயோ தலைவா அப்படியே அள்ளி வாரி சாப்பிட்டு போயிடலாம் எஸ் சூர்யாவை. நிறைய பேர் வந்து நிறைய படத்துல இப்ப வந்து வில்லன் ரோல்ல எதுக்கு எஸ் சூர்யாவை கலெக்ஷன் பண்றாங்கன்னா வில்லன் கட்டவுல செதுக்கி இருப்பாங்க. படத்தோட ஒரு ஃபீலா சொல்லிட்டு போறாங்க. இந்த படத்தை நாங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல. இந்த படம் ட்ரெய்லர் போதே லைக் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இல்ல. பட் படம் வந்து ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஓகே இந்த படத்தை வந்து என்ன ஆடியன்ஸ்க்கு சொல்ல விரும்புறீங்க? இந்த படம் ஆடியன்ஸுக்கு வந்து மேபி நீங்க ஒரு 10-15 வருஷம் முன்னாடி இந்த படம் வந்திருந்தா மேபி நல்லா இருந்திருக்கலாம். பட் இப்போ ஐம் நாட் ஷுர் ஹவு திஸ் வுட் பி. தெரியல, மேபி ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒர்க் ஆனா டெஃபினெட்லி பீட் பண்ணும் நினைக்கிறேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒர்க் ஆனா பட் நாட் ஷுர் ஹவு இட் வுட் ப்ராக்ரஸ். நிறைய பேர் தலைவன் தனுஷம் எஸ் சூர்யாவை கன்ஃபார்மா இதுல நடிச்சோம் அவனு சொல்லிட்டு காலேஜ் சீட்டை வாங்கி கன்ஃபார்மா பண்ணிருக்காரு. அது சின்னோண்டு சாணி தான் எஸ்டாக்கா செம்மையா பண்ணிருக்காரு எஸ் சூர்யா. ஆனா ஆனாங்கண்ணா நிறைய படத்துல நீங்க வில்லன் ரோல் ஹீரோவை பண்ண தேவையில்ல, டைரக்ஷன் பண்ண தேவையில்ல, வில்லன் கிட்ட நடிக்க மட்டும் ஆரம்பிங்க. உங்களுக்கு பக்கத்துல நாங்க இருக்கிறோம். ஓகேங்களா, எல்லா ரசிகரும் வந்து எஸ் சூர்யா ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து சத்தியமா இதை வந்து நீங்க என்ஜாய் மூமெண்ட்ல உள்ள இறங்காம செம வேற லெவல்ல பூஸ்ட் பம்ப் உள்ள கிடைக்குது. எல்லா கதையும் நானே சொல்ற முடியாது, கதையை நீங்க பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்துக்கு செல்வரங்கன் அச்சு பிரிச்சுன்னு இருக்காரு. அவருடைய கலெக்ஷன் எல்லாம் நம்ம இவரு சொல்ல தேவையில்ல. ராயன் படத்தை வந்து கலெக்ஷன் சன் டிவிக்கு பெரிய கலெக்ஷன் தான் அள்ளி கொடுக்கும்னு நினைக்கிறேன். என்னடா என்னுடைய சர்க்கிள் நான் சொல்றேன், கலெக்ஷன் வந்து தனுஷனாவுக்கு செம்ம மூமெண்ட். 28ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் நினைக்கிறேன் சம்திங். அந்தோடைய ஃப்ரெண்டுங்களுக்கு அவங்களுடைய ரசிகர்களுக்கு பெரிய ட்ரீட் கொடுத்திருக்காரு. நன்றி, நான் தேங்க்யூண்ணா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.